தற்போதைய செய்தி. அரியலூர் அருகே 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக கண்டித்து பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களோடு காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கலைவாணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கலைவாணன், இது குறித்த விவரம் என்ன? மக்களினுடைய போராட்டத்திற்கு காவல்துறை அதிகாரிகள் என்ன தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்? கண்டிப்பாக அரியலூர் மாவட்டம் தூத்தூர் கிராமத்தில் சட்ட விரோதமாக இரவு பகல் 24 மணி நேரமும் கள்ளத்தனமாக மதுபான விற்பனை ஈடுபட்டு வருகிறதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குற்றம் சாட்டி தற்போது அங்க உள்ள பொதுமக்கள் சாலையில் பேருந்தை மறித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராமத்தில் 4 பேர் இந்த மது விற்பனையில் தொடர்ந்து ஈடுபடுவதாகவும் அவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் பேருந்தை மறித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இக்கிராமத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் அரசு மதுபான கடை இயங்குகிறது. இந்த கடை 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதனால் இப்பகுதியில் சட்டவிரோதமாக மதுகளை வாங்கி வைத்து அவர்கள் தொடர்ந்து விற்பதினால் இப்பகுதியில் பிரச்சனை ஏற்படுவதாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விரைந்து இப்பகுதியில் அரியலூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக விற்கப்படும் மதுகளை தடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்தூர் கிராமத்தில் தற்போது இந்த போராட்டத்தில் அங்கு கிராமத்தில் 4 பேர் சட்டவிரோதமாக விற்கப்படும் மது மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி கலைவாணன், கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக.